மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்று அலெக்ஸ் பாண்டியன் வெளிநடப்பு செய்திருக்கிறார். வெளிநடப்பெல்லாம் செய்யல, விடுமுறை. இன்று அவர் விடுமுறை என்பதனால ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிற உழைப்பாளியான அலெக்ஸ் பாண்டியன் இன்று ஒரு நாள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி லீவு கேட்டிருப்பதனால் அவருக்காக அந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இந்த பேஷண்ட் நாங்க அட்மிட் பண்ணியிருக்கோம். பிரகாஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். சரி, நேரடியாக ஷோக்குள்ள போகும். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் பிரகாஷ். சட்டசபையை பொறுத்த வரைக்கும் தினமும் ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் மாநில உரிமைகள் தொடர்பாக முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 1974 மாநில சுயாட்சி தொடர்பாக கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 50 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது மாநில உரிமைகள் தொடர்பாக ஒரு குழுவை அமைத்து ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் கொண்டு வந்திருக்கிறார். ஆக்சுவலி இந்த தீர்மானத்துக்கு அன்றைக்கும் அதிமுக 1974 தீர்மானம் நிறைவேற்றும் போதும் அதிமுக வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளவு கொண்ட கொள்கைகள் உறுதியா இருக்காங்க பாருங்க. எப்போ எது நடந்தாலும் நாங்க வெளிநடப்பு பண்ணுவோம், சொன்ன வார்த்தை மாற மாட்டோம் அப்படிங்கிறதுல இருந்திருக்காங்க. அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, மாநில சுயாட்சிக்கும் அண்ணாவுக்கும் சம்பந்தமே கிடையாது, அண்ணா மாநில சுயாட்சியை வலியுறுத்தவில்லை என்றெல்லாம் அதிமுகவினர் பேசியிருக்கிறார்கள். பிறகு அண்ணாவே மாநில சுயாட்சியை வலியுறுத்தினார் என்பது நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ அண்ணா திராவிட நாடு பேசினாருங்கிறது உண்மை தான். இப்போ அதை பேசுவாங்களா? அதிமுகவுக்கு அதுக்கு துணிவு இருக்கா அப்படின்ற கேட்கலாம். இன்னொன்று தொடர்ந்து ஒரு 10 நாள் கேப்பில் தான் உச்சநீதிமன்றம் ஆளுநர் குறித்த வழக்கில் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்து ஒரு 10 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே அடுத்து ஒரு முக்கியமான முன்னெடுப்பை மாநில சுயாட்சி குறித்து ஒரு முக்கியமான முன்னெடுப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்காரு அப்படின்னா இந்த தீர்மானத்தை பார்க்க முடியுது. ஆமாம், நிச்சயமாக. இப்போ இதில் என்னென்னா அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அவங்க மாநில கட்சியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் பிஜேபி கூட்டணிலையும் இருக்கணும். அப்படிங்கிறப்ப நீட் எதிர்ப்பு மசோதா, அந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழ்நாடு அரசனுடைய தீர்மானத்துக்கு ஏகமனதாக ஆதரவளித்தார்கள். அதே மாதிரி பார்த்தோன்னா வக்பு வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிரான தீர்மானத்துக்கு அவர்கள் ஆதரவளித்தார்கள். ஆனால் இதே நேரத்தில் இப்போ பிஜேபி கூட்டணி வைத்துக்கொண்டு அவர்கள் மக்களை சந்திக்கணுங்கிறப்ப இதெல்லாம் தான் நீங்கள் எதிர்க்கிறீங்க. அப்புறம் எதுக்கு பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் இந்த ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாக்குவதாக அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு. அதில் நீட் விலக்கு இருக்கிறதா, வக்பு வாரிய மசோதா எதிர்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்கப்பட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? இப்படி ஏற்கனவே பல பிரச்சனைகளை விழிப்புதுங்கி கொண்டிருக்கிற பொழுது இப்போ சம்பந்தம் இல்லாமல் டக்கு நீங்கள் பாட்டுக்கு மாநில உரிமைகள் மாநில சுயாட்சின்னு வந்தீங்கன்னா எவ்வளோதான் நாங்களும் தாங்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரஷர் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. அதனால வேற ஏதோ கேட்டு இன்னைக்கு எஞ்சி போயிட்டாங்க. ஆக்சுவலி அதிமுகவுக்கு மட்டும் அந்த பிரஷர் இல்ல, பாஜகவுக்கும் அப்படி ஒரு பிரஷர் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுதுன்னா, சமீபத்துல கோலாகல சீனிவாஸ் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அவர் பாஜக முடிவு பண்ணிட்டீங்க. பாஜக ஆதரவாளர் அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜகவுக்கு மத்திய அரசுக்கு இருக்கிற ஒரு பெரிய தலைவலியே இந்த திமுக அரசு தான். இந்தியாவில எத்தனையோ மாநிலங்கள் எதிர்கட்சிகள் இருக்காங்க. மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி இருக்காங்க, கேரளால பினராயி விஜயன் இருக்காரு. அங்கெல்லாம் பாஜக தான் அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் திமுக அரசு மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. இது அவர் சொன்னது ஆளுநர் வழக்குக்கு. இப்ப இன்னைக்கு இவர்கிட்ட போய் திரும்ப இன்னொரு பேட்டி எடுத்தா இன்னும் கொஞ்சம் கூடவே கதறுவாருன்னு நினைக்கிறேன். ஆளுநர் வழக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு அது. அந்த தீர்ப்புக்குமே கூட ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அரசு தான் அதுக்கு காரணம். பெரிய நெருக்கடியாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்ப பாருங்க, தமிழ்நாடு பிஜேபி நயினா நாகேந்திரன் தலைவராக வந்துட்டாரு. ஆனாலும் அண்ணாமலை தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக அங்கே இமயமலையில் போய் ஒரு குகையில இருந்து தியானம் பண்ணி போட்டோ எடுத்து போறாங்க. நமக்கு அதை புரியவே மாட்டேங்குது. இமயமலைக்கு போறவங்க, அந்த குகையில இருந்து தியானம் பண்றவங்க, தியானம்னா அது ஒரு தனிமையில இருந்து தனக்குள்ள உள்ள போய் ஆழ்ந்து அந்த உள்ளொலியை தேடி பரவசம் அடைந்து தியானம் பண்ண வேண்டியதானே. போறப்ப ஒரு போட்டோகிராஃபர் கூட்டிட்டு போய் போட்டோ எடுக்கிறாங்க. தியானங்கிறது தனக்கான ஒரு ஆன்மீகமான ஒரு அந்தரங்கமான அனுபவம். அதுக்கே இவர் ரஜினிகாந்த், இவர் மோடி 3 பேர் உட்காந்து குகையில தியானம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்து போறது. ஆனா இந்த குகையில போய் தியானம் எடுத்தவங்க ஒருத்தவங்க கூட உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. அந்த வரிசையில போய் அண்ணாமலையும் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. மோடி இன்னொரு சீனை போட்டிருக்காரு. என்னன்னா ஹரியானாவுக்கு போய் அவர் இங்கே எப்படி அண்ணாமலை இங்கே எப்படி இவங்களும் அங்கே அப்படி அவங்க மாதிரி இங்கே அண்ணாமலை திமுக ஆட்சியை அகற்றாமல் செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒருத்தர் மோடி பிரதமர் ஆகாமல் நான் ஷூ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி 14 ஆண்டுகளாக விரதம் இருந்திருக்காராம். அவருக்கு போய் ஹரியானாவில் போய் அவருக்கு ஷூ கொடுத்துருக்காரு மோடி. எனக்கு அண்ணாமலைக்கு சைஸ் எப்படி கரெக்டா தெரியும்னு தெரியல. இதுல என்ன 14 ஆண்டுகளாக அவர் ஷூ போடாம இருக்காருன்னா, இவர் ஆட்சிக்கு 11 வருஷம் ஆயிடுச்சு. 11 வருஷம் ஏன் அவருக்கு ஷூ கொடுக்காமயே இருந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆக மொத்தம் அவர் 3 வருஷம் தான் ஷூ போடாமல் இருந்திருக்காரு. 14 வருஷத்துக்கு முன்னாடி சம்பளம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் 2014 மோடியே பிரதமராக இருக்காரு.
அப்புறமேலாம் 11 வருஷத்துல எத்தனையோ தடவை ஹரியானா போயிருப்பாரு, இல்ல இவர் அங்க போய் பார்த்திருப்பாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல 11 வருஷமா ஒரு மனுஷன் வந்து தெரியாதனமா ஒரு வந்து ஒரு சபதம் போட்டதுக்காக 3 வருஷத்துல கொடுக்க வேண்டிய ஷூவை 11 வருஷம் கழிச்சு கொடுத்துருக்கீங்களா, படுபாவீங்களா அப்படின்னு தான் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. இப்படி வந்து நயினா நாகேந்திரன் எப்படி ஒரு லைம் லைட்டுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு விளம்பர வெளிச்சத்தை அண்ணாமலை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார். அதுவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இனிமேல் 6 தாங்க அடிப்பேன், நான் மாநில தலைவராக இருந்தப்ப நான் ஒரு கட்டுப்பாடோட பொறுமை காத்தேன், அமைதி காத்தேன், இனிமேல் எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, ஐ டோன்ட் கேர். நான் கட்டுப்பாடு இருந்தப்பவே அத்தனை வீடியோ ஆடியோக்கள் வந்தது, கட்டுப்பாடே இல்லைங்கிறப்ப எத்தனை வீடியோக்கள் இருக்கிறப்பயே அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் பேசியவர் கட்டுப்பாடு இல்லாத கட்டளங்காலியாக திரிகிறப்ப எல்லாமே பேட் வேர்ட்ஸான ஃப்ளோல வரும் போல இருக்கிறது. என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அகில இந்திய பொறுப்புக்கு ஒருவேளை அண்ணாமலையை மாற்ற போறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அளவில் வந்து ஆடியோ வீடியோக்கள்லாம் இனி அகில இந்திய அளவில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வருது. ஆமா, தேசிய செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார் அண்ணாமலை. விஜயதரணிக்கு மட்டும் தான் கடைசி வரைக்கும் எதுவுமே பொறுப்புமே இல்லாம தராட்டில் விட்டுருக்குறாங்க. அப்ப அண்ணாமலை இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஆட்டம் ஆடினப்ப ஒரு ட்வீட் இன்னும் நான் ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தார். வந்து இந்த மத்தியமர் குழுன்னு ஒன்று இருக்கும், முழுக்க வலதுசாரிகள் பார்ப்பனர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதில் வந்து நான் பெங்களூர் போயிருந்தேன், பெங்களூர் போகிறப்ப அண்ணாமலை வந்து கர்நாடகாவின் முதல்வராகணும்னு அங்கே விரும்புகிறாங்க, தமிழ்நாட்டிலையும் விரும்புகிறாங்க, அரசியல் சட்டத்தில் ஏதாவது வழி இருக்குதா, ஒருத்தர் 2 மாநிலத்துக்கு ஒரே நேரத்தில் முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னையா ஆட்டானீங்க. இன்னொருத்தர் வந்து அந்த பேச்சா நம்ம வேலை பாதி முடிச்சுனாங்க, கடைசியில் 2 பேச்சும் ஒன்றும் இல்லாமல் போய்விட்ட ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். ஓகே, அந்த பேஜ் அங்கே பார்த்தா ஆர்.என். ரவியை பற்றி பேச வேண்டியதாக இருக்கிறது. ஆர்.என். ரவி என்னன்னா, நம்ம 10 நாளைக்கு முன்னாடி கூட கேட்டோம், உச்சநீதிமன்றம் இவ்வளவு கடுமையான தீர்ப்பை வழங்கியிருக்குது, இவருக்கு மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலங்களுக்கும் ஃபார்வர்டு எஸ்எம்எஸ் அனுப்புற மாதிரி எல்லா மாநில ஆளுநர்களும் இதை கண்டிப்பாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும்னு. ஆனால் அந்த தீர்ப்பை பற்றி ஒத்த வரி கூட சொல்லாம மட்டும் இல்லாமல் குடியரசு தலைவர் மாளிகையும் சேர்த்து அனுப்பியிருக்கிறாங்க. ஆமா, ஒத்த வரி கூட இது வரைக்கும் வாயை திறக்காம அவ்வளவு தூரம் வந்து அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சுங்க மாதிரி சுப்ரீம் கோர்ட் அவ்வளவு கேள்விகளை கொடுத்திருக்கிறது. கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சோரணை எதுவுமே இல்லாம அங்க போய் கம்பராமன் பத்தி பேசினவர் நேற்று அம்பேத்கர் பிறந்த விழாவில் அவர் முழுக்க வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராகவே பேசிட்டு இருக்காரு. முன்னையாவது கொஞ்சம் நஞ்சம் அப்படி எப்படி பேசுவா அப்படி. இப்ப என்னன்னா வந்து முற்றிலுமாகவே வந்து ஒரு அதிமுக காரு பிஜேபி காரு மாதிரியே பட்டியலின மக்களுக்கான உரிமைகள் பறிபோகி விட்டது, இவங்க என்ன சமூக நீதி பேசிட்டு இருக்காங்க அப்படி தொடர்ந்து பேசுறதுதான். இது வந்து ஒரு ஏற்கனவே பல இடங்களில் பேசுகிறார், தமிழ்நாட்டில் வந்து தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் என்சிஆர்பி மத்திய அரசுடைய தேசிய குற்ற ஆவண காப்பகத்துடைய பதிவுகள் என்ன சொல்லுதுன்னா, 13 மாநிலங்கள் இந்திய அளவில் 13 மாநிலங்களில் தான் இந்த தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாநிலங்கள்லாம் எதுன்னு பார்த்தா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, குஜராத், இந்த மாதிரி பெரும்பாலான மாநிலங்கள் பீகாரும் இருக்கு. பாஜக ஆள்ற மாநிலம் தான் இருக்கு. தென்னிந்தியாவில் நடக்கவே இல்லைன்னு சொல்லல. சிஎம் கூட வந்து அந்த எம்.சி. ராஜா அந்த விடுதியை திறந்து வச்சு பேசும்போது சொல்லிருக்காரு, இங்கேயும் இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குது, ஆனால் அதை களையறதுக்கான பாடுபாடு தான் நம்ம பாடுபட்டு இருக்கோம், அதிலிருந்து அதை நோக்கி முன்னெடுக்காம அதை விட்டுட்டு இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து இது பெரியார் மன்னா அம்பேத்கர் மன்னான்னு பேசுறதெல்லாம் இதை வந்து ஊக்குவிக்க தான் பயன்படுமே தவிர வந்து அதிலிருந்து மக்களை வெளியேற்ற பயன்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஆளுநர் வந்து தொடர்ந்து அரசியல் ரீதியாக தான் இந்த மாதிரியான விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று, அவர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழாவில் பேசுறாரு, அம்பேத்கர் இந்து மதத்தை பற்றியும் இந்த சாதிய கட்டமைப்பு பற்றியும் பார்ப்பனிய மேலாதிக்கத்தை பற்றி எல்லாம் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படின்னு வந்து ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு பேசுவதற்கு துணிவு இருக்கா அப்படின்றதும் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இல்லை, அவர் அம்பேத்கர் வந்து இந்துவாக பிறந்தேன், சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லிட்டு இந்து மதம் என்பதே வந்து ஒரு ஜாதியை சேர்ந்தவர் இன்னொரு ஜாதியை சேர்ந்தவரிடம் வந்து எவ்வளவு அடிதூரம் தள்ளி இருக்க வேண்டும் என்கிற விதிமுறைகளுடைய தொகுப்பு தான் இந்து மதம் அப்படின்னு இருக்காரு. இன்னொன்று வந்து இந்து மதங்கிறது வந்து ஒரு படிக்கட்டே இல்லாத ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு மாதிரி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க 2வது ஃப்ளோருக்கு வர முடியாது, செகண்ட் ஃப்ளோர் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக முடியாது, அப்படி வந்து வர்ணாசிரம அமைப்பினர் கட்டப்பட்டிருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்து மதம் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கார். இவர் இந்த பக்கம் சனாதன உபன்யாசம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? அதாவது தலித்துகள் மீதான வன்கொடுமை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, அது எந்த ஆட்சியில் நடந்தாலும் அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நம்ம வந்து பட்டியலின மக்களின் பக்கம் தான் நம்ம நிற்கணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இதை வந்து ஒரு அரசியலாக முன்வைத்து தன்னுடைய சனாதனத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கூடிய ஆளுநர் இதையெல்லாம் பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா, அருகதை இருக்கிறதா, யோக்கியதை இருக்கிறதா என்பதை நம்ம வந்து தொடர்ச்சியாக கேள்வியாக முன்வைக்கிறோம். இன்னொன்று, அம்பேத்கர் வந்து அர்ச்சகர்களாக பார்ட்னர்கள் மட்டுமே இருக்கக்கூடாதுன்னு பேசியிருக்காரு. மகத்குல போராட்டத்தின் போது வந்து அவர்கள் போட்ட தீர்மானங்கள்ல மிக முக்கியமான தீர்மானமே அனைத்து சாதியின் அர்ச்சகராக இருக்கிறது. அந்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்திருக்கு, அதை வந்து ஆளுநர் ஆதரிக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று, சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தீட்சிதர்களுக்காக இந்த ஆளுநர் வந்து எவ்வளவு வக்காலத்து வாங்கினார் அப்படிங்கிறது நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். இப்போ இவர் வந்து அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கோ அம்பேத்கருக்கு மாலை போடுவதற்கோ இவருக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இதே மாதிரி ஆளுநர் மேலே மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து காங்கிரஸ் இப்போ வந்து முஸ்லீம்கள் பேசிட்டே இருக்காங்க, 50% சீட்டு முஸ்லீம்களுக்கு கொடுங்களேன்,
ஒரு முஸ்லீம் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவராக கொண்டு வாங்கல அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஆமா பேசியிருக்காரு. இவங்க கட்சியில் ஒரு எம்பி சீட் கூட முஸ்லீம்களுக்கு தருவதில்லை. இன்னொன்று அமைச்சரவை சுதந்திர இந்தியா வரலாற்றில் வந்து ஒரு முஸ்லீம் இல்லாத முதல் அமைச்சரவை அமைச்சவர் இந்த நரேந்திர மோடி தான். இந்த அமைச்சரவை தான் முஸ்லீம்களே இல்லாத ஒரு அமைச்சரவை அமைச்சிருக்கு. பேருக்கு ஒரே ஒரு சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக முக்தாஸ் அப்பார் நக்வி இருந்தாரு, அவரையும் அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப வந்து சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக கிரண் ரிஜிஜு, புத்தமத்தை சேர்ந்த கிரண் ரிஜிஜுவை கொண்டு வந்துட்டு அவர் வந்து வக்ஃப் வாரிய திருத்த மசோதாங்கிற பேர்ல முஸ்லீம்கள் மீது மிகப்பெரிய கத்தியை வந்து சொருகி இருக்காரு. ஆக மொத்தம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எப்படி இந்த மோடியும் ஆளுநரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அண்ணாமலை இப்படி தியானம் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா இது இயல்பாவே இப்படிதான் கூச்சமே கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே ஒரு இஸ்லாமிய எம்பி கூட கிடையாது, கிறிஸ்தவர்களும் கிடையாது, சீக்கியர்களும் கிடையாது. ஆனா வந்து அமைச்சரவையில் மட்டும் இடம் கொடுத்திருக்காங்க, போட்டியிடாத சிலருக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காங்க, இஸ்லாமியர்களுக்கு அதையும் மறுத்திருக்கிறாங்க. ஓகே, 2 பதவிகள் பற்றி நம்ம பேச வேண்டியதா இருக்குது. ரெண்டுமே பெண்களுடைய பதவி பற்றி. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா வந்து பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது குறித்து பலவிதமான விமர்சனங்கள் கண்டனங்கள்லாம் வந்தது. அதற்கப்புறமேல் வந்து அவருடைய பொற்குடி அவரை வந்து அந்த மாநிலத்தினுடைய பிஎஸ்பியுடைய ஆலோசனை குழுவில் போட்டிருந்தாங்க. ஆனந்தன் என்பவரை மாநில தலைவராக நியமித்திருந்தார்கள். அதிலேயே வந்து நமக்கு இருந்த ஒரு விமர்சனம் என்னன்னா, ஆம்ஸ்ட்ராங்குடைய செயல்பாடுகள் அது குறித்த பல்வேறு விதமான விமர்சனங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அது வந்து வாரிசு அரசியல் விமர்சிக்கணும்னு சொல்றவங்க டக்குன்னு பார்த்தா பொற்குடியை கொண்டு வந்து கட்சி பதவியில கொண்டு வந்தாங்க. பொற்குடி வந்து தன்னுடைய பேரையே திருமதி ஆம்ஸ்ட்ராங் அப்படிலாம் பேர் மாத்திலாம் கெஜெட்லாம் பதிவு பண்ணாங்க. ஏன் வந்து ஒரு பெண் தன்னுடைய அடையாளத்தை அழித்து கொண்டு இன்னொருடைய ஆணுடைய பேரை வந்து கணவனுடைய பேரை வந்து வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்காது. இப்ப என்னன்னா வந்து அதுல வந்து ஆனந்தனுக்கும் இவங்க பொற்குடிக்கும் இடையில நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது. மேலிடத்திலிருந்து அவங்களுடைய பொறுப்பாளர் ஒருத்தர் வந்து இருந்த பொழுது கூட அவங்க போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாங்க. வந்து இந்த மாதிரி மாநிலத்தில் வரக்கூடிய ஆனந்தன் தன்னுடைய இஷ்டத்துக்கு தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொன்னாங்க. இப்ப என்னன்னா பொற்குடியை வந்து அந்த பதவியில வந்து தூக்கி இருக்கிறாங்க. தூக்குனது மட்டும் இல்லாம அந்த அறிக்கை என்ன விட்டுருக்காங்கன்னா, இனிமேல் அவர் தன்னுடைய குடும்பத்தை மட்டும் குழந்தைகளை மட்டும் பார்த்துக்கணும், அந்த மாதிரி பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு எப்படி நடக்குது அதை கண்காணிச்சா போதும், கட்சி பணியெல்லாம் அவங்க பார்க்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையுமே வந்து கட்சியில இருந்து விட்டுருக்காங்க. இது என்ன வினோதமான அறிக்கை அப்படிங்கிறது நமக்கு புரியல. கட்சியில வந்து ஒருத்தர் வந்து தவறாக நடந்துக்கிட்டாங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம், அவங்களுடைய பதவியை வந்து பறிக்கிறது, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவங்க வீட்டில் உட்காந்து வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க எதுக்குங்க அரசியலுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி அப்படி பார்த்தோம்னா மாயாவதி வந்தா ஒரு பெண் தான் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார், அப்படி ஒரு அறிக்கை வருகிறதுங்கிறது நம்மளால இதை வந்து புரிஞ்சுக்கவே முடியல. இதுல என்னன்னா வழக்கமா வந்து ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் திமுக திராவிடம் குறித்தெல்லாம் கடுமையான விமர்சனங்களை வைப்பாங்க. இப்போ இதை ஒட்டி என்ன நடக்குதுன்னா, இதுக்கும் காரணம் வந்து திமுக தான் திராவிடம் தான்லாம் வந்து சொல்லிடாதீங்க யாரும் அப்படின்னு சில கிண்டலான பதிவுகள்லாம் பார்க்க முடியுதுன்னா, கடந்த காலங்களில் அந்த அளவுக்கு கடுமையான விமர்சனங்கள்லாம் அவங்க வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டாளர்கள் கட்சியில வந்து உள்குத்து பஞ்சாயத்து நடக்கிறது நமக்கு தெரியும். அன்புமணி ராமதாஸ் வந்து நான் தான் தலைவர், ராமதாஸ் வந்து நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் திலகபாமா கட்சியினுடைய பொருளாளர்களுடைய திலகபாமா அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருந்தார். அதற்கு வந்து வடிவேல் ராவணன் பொதுச் செயலாளர் அவர் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறாரு. அவர் திலகபாமா வந்து ஒரு மேல்தட்டு சார்ந்தவர்கள், பாட்டாளி வர்க்கத்துடைய தோழரே கிடையாது, அவங்க கட்சியில வந்து எக்கச்சக்கமா வந்து துரோகங்களை அவர்கள் இழைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் இது இருந்ததுன்னா அவங்களே கட்சியை விட்டு வெளியேறட்டும் அப்படின்னு. ராமதாஸ் ஐயா போனா போது மகளிருக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து திலகபாமாவுக்கு பொறுப்பு கொடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்லாம் வந்து கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க. அவர்கள் கட்சியை விட்டு வெளியேற்றம் இருக்காரு. எனக்கு புரியாத ஒரு விஷயம் தான், பொதுவாக எல்லா கட்சியிலுமே ஒரு பொதுச் செயலாளர் தான் வந்து வெளியேற்றுவார், கட்சி நடவடிக்கை எடுத்து வெளியேறுவாரு. ஒரு பொதுச் செயலாளர் அவங்க வெளியேறட்டும் அப்படின்னு ஒரு அறிக்கை வராங்க. அப்படிப்பட்ட முதல் கட்சியாக பாட்டாளி கட்சி தான் இருக்கிறது. நிறுவனர் தலைவர் இல்லைன்றாரு. அடுத்தது வந்து பொதுச் செயலாளர் வந்து பொருளாளரை வேணான்றாரு. பொருளாளர் வந்து நிறுவனர் சரியில்லைன்ட்டு ஒரு பதிவு போடுறாங்க. இப்படி ஒரு வினோதமான கட்சி தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது. அதுவும் இல்லாம ஐயாவுடைய அன்பு மலையால் நினைந்திருக்கேன், இருந்தாலும் இந்த அன்பு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திலகபாமா வேற போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சி இன்னையா நடக்குது, இங்க என்ன திசையில போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற குழப்பத்துலதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் வந்து அதிமுக வந்து மே 2ஆம் தேதி செயற்குழுவை கூட்டுவதாக முடிவெடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே முன்னாள் எம்பி அன்வர் ராஜா அதிமுக கலந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். பாஜகவுடனான கூட்டணி என்பது சிறுபான்மையினருக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய துரோகம் அப்படின்னு சொல்லி அறிவித்துவிட்டு அவர் விலகி இருக்கிறார். தொடர்ச்சியாகவே அதிமுகவில் எதிர்ப்பு குரல்கள் வருவது நம்ம பார்த்துருக்கோம். நேற்று கூட பேசுவோம், செல்லூர் ராஜா கேட்டிருக்காங்க, செல்லூர் ராஜா 15 நாள் கழிச்சு நான் வந்து பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு இணக்கமான மனநிலையை அதிமுக உருவாக்கவில்லை என்கிற சூழல் தான் இந்த மே 2ஆம் தேதி செயற்குழு கூட இருக்கிறது. அங்கே என்ன மாதிரியான அதிருப்தி குரல்கள் பதிவு செய்யப்பட போகிறது? அதிமுகவே செயல்படாம இருக்கு, இதுல செயற்குழு வேற கூட்டுறாங்க. அன்வர் ராஜா வந்து ஏற்கனவே வெளியே போயிட்டு திரும்பவும் தான் இணைஞ்சாரு, இப்ப திரும்பவும் வெளியே போயிருக்காரு. இந்த இத்தனைக்கும் அதிமுக அவைத்தலைவராக இப்ப இருக்கக்கூடியவர் தமிழ் மகன் ஹுசேன், அவருமே ஒரு இஸ்லாமியர் தான். அவர் என்ன மாதிரி நிலைப்பாடுகள் எடுப்பாரு
அப்படிங்கிறது தெரியல. ஆக மொத்தம் வந்து என்னன்னா, ஒரு 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 2 கட்சிகள் கூட்டணி வைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய கொள்கைகள் கூட வேறையாக இருக்கலாம். அதெல்லாம் கடந்த காலங்கள்ல பல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா குறைந்தபட்சம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருக்கும். இது ஏதோ கழுத்துல கத்தி வச்சு கண்டிப்பா நீ கூட்டணி வச்சே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தின் கீழ அமையப்படக்கூடிய ஒரு வேண்டா விருப்ப புள்ள பத்து காண்டாமிருகம்னு பேர் வச்ச மாதிரியான ஒரு கூட்டணியாக இருக்கிறதுங்கிறதுனால, அதுக்கான தோல்விகளை அவங்களே தேடிடுவாங்கங்கிற மாதிரி தான் இருக்கிறது. ஏற்கனவே கடந்த செயற்குழுவிலேயே வந்து அதிமுகவோட தலைமைக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள்லாம் உள்ளுக்குள்ளே வச்சாங்கன்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்தது. ஆனால் அதெல்லாம் வந்து அதிமுக தரப்புல மறுத்தாங்க. இப்போ கூட்டணின்னு அறிவிச்சதுக்கு பிறகு செயற்குழு நடக்குது. இன்னும் என்னென்ன கலவரங்கள்லாம் வெடிக்க போகுதுன்னு தெரியல. செயற்குழு நடந்ததுக்கு பிறகு அது குறித்து பேசலாம். ஜாட் அப்படின்னு ஒரு இந்தி படம் வந்திருக்கிறது. அதை வந்து கண்டித்து வந்து சீமான் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அந்த ஜாட் படத்தில் என்னன்னா, தமிழீழ விடுதலை புலிகளை குறிப்பாக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை வந்து கொச்சைப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட ட்ரெய்லர் நான் கொஞ்சம் பார்த்தேன். என்னன்னா, அதில் வந்து வில்லனாக வந்து யாழ்ப்பாணம் டைகர் அப்படின்னு ஒரு குழுவை சித்தரிக்கிறார்கள். ரணதுங்கா அப்படிங்கிற பேரில் முத்துவேல் கரிகாலன் அப்படிங்கிற பேரில் வந்து இந்த முத்துவேல்ங்கிற பேரை கேட்குற நமக்கு வேற மாதிரியான சில யோசனைகள் வருகிறது. அப்படி உள்ளதாக சித்தரித்திருக்கிறார்கள். அவங்க வந்து வடநாட்டில் போய் இப்படியான ஒரு டீம் இங்கே இருக்காங்க, ஏன் அவங்களை சித்தரிச்சிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியவில்லை. முழுசாக படம் பார்த்தால் தான் நமக்கு அது தெரியும். எப்படியாக இருந்தாலும் தமிழர்களை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் வந்து கண்டிக்கத்தக்கதான். ஆனால் அந்த குழப்பமாகவும் இருக்குதுன்னா, ரணதுங்காங்கிற பேர்லாம் சிங்களவர்களுக்கு தான் வைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல ரணதுங்கா என்கிற முத்துவேல் கரிகாலன் அப்படின்னு ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். அதுவும் யாழ்ப்பாண டைகர்ஸுங்கிற ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். அங்கே ஒரு டெரரிஸ்ட் குரூப் இருக்க மாதிரி என்ன காட்டிருக்காங்க எனக்கு தெரியல. இது என்ன கர்மம்? சீமான் இந்த படத்துக்கு ஏதோ விளம்பரம் தரதுக்காக இப்படி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காருன்னு தோணுது. ஏன்னா ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரு திரைப்படத்தை எதிர்த்தாங்க. அந்த படத்துல வந்து அந்த படத்தை எதிர்த்தாங்க. குழந்தைகளை வந்து போராளிகளா மாற்ற முயற்சிக்கிறதா அந்த காட்சிகள் வந்து எடுத்தாங்க. ஆனா சீமான் மட்டும் அந்த படத்துக்கு போய் பார்த்துட்டு படம் சிறப்பா இருக்குன்னா ஆதரவு கொடுத்து வரவேற்று பேசினாரு. இப்ப இந்த படத்துக்கு இவ்வளவு தூரம் ஒரு ஓடி வந்து இவ்வளவு முன்கூட்டியே வந்து எதிர்ப்பு தமிழ்நாட்டில் மட்டும் தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வந்து வேண்டுகோளத்துக்கார். தமிழ்நாட்டில் முதல்ல அந்த படத்தை யார் பார்க்க போறாங்கன்னே தெரியல. தமிழ்நாட்டில் மட்டும் தடை பண்ணுவது அது ஒரு இந்தி படம் அப்படிங்கிறப்ப நீங்க வந்து இந்தியா முழுக்க வந்து தடை செய்யணும், அது உலகம் முழுக்க தடை செய்யணும் ஒரு கோரிக்கை வச்சிருந்தா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. தமிழ்நாட்டில் மட்டும் தடை செய்யணுங்கிற கோரிக்கை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. ப்ரமோஷன் பண்றாருன்னு தோணுது. ஆமா. படம் வரட்டும். இன்னொன்னு இந்த இவரு பண்ணாத பிரபாரனையும் புலிகளையும் இழிவுபடுத்தாதே அந்த படம் அப்படிங்கிறதே தெரியல. பிரபாகரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு சமையல் மாஸ்டர் மாதிரியே வந்து அவர் வந்து சித்தரித்து பிரபாகரன் வந்து இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாத சூழல்ல வருஷம் ஒவ்வொரு வருஷமும் மாவீரர் நாள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இவர் வந்து திடீர்னு நெடுமாறன் அவர்கள் வந்து பிரபாகரனுடைய மகள் வந்து உயிரோடு தான் இருக்காங்கிறப்ப இல்லை அண்ணன் எப்பயோ செத்துட்டான்னு சொன்னவர் சீமான் தான். அப்போ இனிமேல் வரக்கூடிய மாவீரர் தினத்துக்காவது அவருக்கு ஒரு மெழுகுவர்த்தியாவது ஏற்றுவாரா? ஏன்னா வந்து ஒரு 30 ஆண்டு காலம் ஒரு போரை நடத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு போர் வீரராக இருக்கக்கூடிய பிரபாகரனுக்கு இது வரைக்கும் ஒரு மெழுகுவர்த்தி கூட ஏற்றுறது இல்லை. இதை விடவா ஒருத்தர் இழிவுபடுத்த முடியும்? இன்னொன்று வந்து பிரபாகரன் இவர் சந்தித்தது என்பது பொய் என்பது தொடர்ச்சியாக அம்பலப்பட்டிருக்கிறது. ஜனவரி 26ஆம் தேதி வந்து ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் பேட்டி கொடுத்தார். ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் துப்பாக்கி எடுத்துட்டு பிரபாகரனே என்னுடைய அந்த இதுல இருக்கக்கூடிய கடாபியே எனக்கு பயிற்சி கொடுத்தாருலாம் வந்து இவர் பொய் சொல்லி எவ்வளவு தூரம் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக புலிகளையும் பிரபாகரனையும் இழிவுபடுத்தியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒருவருக்கு புலிகளையும் பிரபாகரன் இன்னொருத்தர் இழிவுபடுத்திட்டார்னு சொல்லி கண்டிப்பதற்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி ஈழ ஆதரவாளர்களே கேட்கிறார்கள். நிச்சயமா. ஓகே, இறுதியாக வந்து இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம். கடைசியாக ஒரு சினிமா செய்தி மட்டும் சொல்லலாம். வந்து என்னன்னா, குட் பேட் அக்லி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த குட்டை நம்ம எடுத்துடலாம் டைட்டில். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு படம். அந்த படத்துல திரைக்காவியம். ஆமாம், திரைக்காவியம். அந்த படத்துல வந்து அந்த படம் என்ன உண்மையிலே இது சினிமாவா அப்படின்னே தெரியாத அளவுக்கான ஒரு சினிமா அது. அந்த படத்தில் வந்து 3 இளையராஜாவுடைய பாடல்கள் வந்து தன்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதாக அவர் வந்து நோட்டீஸ் அனுப்பி. அந்த டைரக்டருக்கு ரொம்ப தெரியும் தான். ஒரு பாட்டை பயன்படுத்தினவங்களே இதுக்கு முன்னாடி வந்து அல்லோலப்பட்டாங்க. ஆனா 3 பாட்டை வந்து சம்மந்தம் இல்லாத இடத்துல அந்த பாட்டை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலை இத்தனை ஜிவி பிரகாஷ் நல்லா இசையமைக்கக்கூடியவர் தான். அவரை களத்துல கத்தி வச்சு எப்படி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி மாதிரி நீ வந்து அனிருத் மாதிரி உருட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாவம் வந்து கண்ணா பின்னான்னு உருட்டுன்னு உருட்டிருக்காரு. காதுகளே வந்து கேட்க முடியாத அளவிற்கு வந்து போட்டு உருட்டுன்னு உருட்டி இருக்காரு. இறைச்சலும் அதிகமாக இருக்கிறது. அதில் வந்து இளையராஜாவோட பாட்டையும் போட்டு கொத்துன்னு கொத்தி வச்சிருக்காங்க. அப்படிங்கிற அடிப்படையில் இளையராஜா நோட்டீஸ் விட்டுருக்காரு. இளையராஜா வந்து அந்த பாட்டுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த படத்துக்குமே நோட்டீஸ் விடலாம். இப்படியெல்லாம் படம் எடுத்து ஏன் தமிழர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது சிலர் பதிவுலாம் பார்க்க முடியுது. இளையராஜா வந்து இயல்பு நிலைக்கு திரும்பினார் அப்படின்னு. இடையில வந்து இந்த லண்டன்ல போயிட்டு இசை நிகழ்ச்சி நடத்தி இருந்ததுக்கு பிறகு அவருடைய பேட்டிகள்லாம் சில தொலைக்காட்சிகளில் வந்தது. ரொம்ப அற்புதமாகவும் இருந்தது அவருடைய பேச்சு, அந்த பேட்டி எல்லாமே.
இப்போ வந்து திரும்ப நோட்டீஸ் அனுப்பிக்கிறத விட்டு இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டார் இளையராஜா அப்படின்ற மாதிரிலாம் பதிவுகளை பார்க்க முடிஞ்சுது. இல்ல உண்மையிலே அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் வந்து பாட்டை போட்டு வச்சிருக்கா, அதை எடுத்து வந்து குமாங்குத்து குத்தி எங்கெங்கேயோ போட்டு அதை வந்து சின்னாபின்னமாக்கி சிதற விட்டிருப்பது, அதுவுமே அவருடைய உரிமை இல்லாமல். இந்த உரிமை என்பதில் நிறைய சிக்கல்கள் சட்ட ரீதியாக சொல்கிறார்கள். ஏன்னா இவருடைய ஆடியோ ரைட்ஸ் வந்து சில நிறுவனங்கள் வாங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த நிறுவனங்களிடம் வந்து பலர் வந்து படத்தை தயாரிப்பாளர்கள் வாங்கியிருக்காங்க. அப்படி அது ஒரு சட்ட ரீதியான சிக்கல், அதுக்குள்ளே போக வேண்டியது என்பதில்லை. ஆனால் வந்து இளையராஜா பாட்டை போட்டிருக்காரா, போய் பார்ப்போமேன்னு மட்டும் தயவு செஞ்சு யாரும் அந்த தேட்டர் பக்கம் போயிடாதீங்க, இப்போ ரத்தக கிசாவீங்க. பாட்டை தவிர மற்ற எதுவுமே அங்கே பார்க்கும்படியா இல்லை. அந்த பாட்டுமே எல்லாமே பழைய பாட்டாகத்தான் இருக்கிறது. புதுசாக வந்து ஜீவபிராஜ் 2 பாட்டு போட்டிருக்காரு, அதையும் வந்து கொத்துன்னு கொத்தி இருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் தொடர்பில் இருங்கள். முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.